விஜய் அவர்கள்ட்ட பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் நிறைய வாக்குறுதிகள்லாம் இருந்தது. பாஜக தேர்தல் அறிக்கை உங்களுடைய பார்வையில்? 10 வருடம் ஆண்ட கட்சி இங்கே நாட்டில் என்ன பிரச்சனைங்கிறது கூட தெளிவான புரிதல் இல்லாமல் நான் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் நீ சொல்லியிருக்கிறாங்க. வெட் இன் இந்தியான்னு ஒரு கான்செப்ட் எடுத்துன்னு வராங்களாம். அதாவது என்ன சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணாங்க, என்ன உடை உடுத்தணும்னு முடிவு பண்ணாங்க, இப்போ எங்கே எப்படி கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன வருமான ஒரு இதுன்னு எனக்கு புரியல. இன்னைக்கு ரயில் வந்திருக்குது. இன்றைக்கி வெட்டிங் கான்செப்ட் இந்தியாவில் வந்து பிரபலப்படுத்தப்படும், அதுக்கான அரங்கங்கள் அமைக்கப்படும் சொல்லி இங்கே ஒரு கிளிப்பிங்ஸில் வந்திருக்கு. பட் ரொம்ப டீட்டெயிலாக அவங்க அதில் கொடுக்கல. அது ஓரளவு ஜஸ்ட்டுன்ற மாதிரி அறிக்கையில் அது மாதிரி மெயின் அறிக்கையில் வேலை சப்ஜெக்டில் கொடுத்துருக்காங்க அவங்க. இன்றைக்கி எல்லா இதுலேயும் வந்திருக்கு. சோஷியல் மீடியா நீங்கள் நல்லா அது வைரல் ஆகிருக்குது. இன்றைக்கி மெயினான அறிக்கை பற்றி நம்ம பேசுவோம், அதில் கொடுக்கக்கூடிய அம்சங்கள் அதை பற்றி பேசுவோம். பாரத் ஜோட தலைவர் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து இன்றைக்கி காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன எப்படி கொடுத்துருக்காருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3500 கிலோமீட்டர் நடந்து போனார், 6500 கிலோமீட்டர் 2வது பாரத் ஜோடோ 2 போனார். இங்கே பல்வேறு பரப்பட்ட மக்களை சந்தித்து இந்த நாட்டில் இன்றைக்கி என்ன பிரச்சனை, அது ஒவ்வொரு பாரத் ஜோடோ யாத்திரையிலும் காலையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மதியம் அந்த இடைவெளி டைம் வந்து சும்மா இல்லை. அந்தந்த பகுதியில் வசிக்கிற என்ஜிஓக்களை கூப்பிட்டு இங்கே இருக்கிற சுகாதாரம் எப்படி இருக்குது, கல்வி வளர்ச்சி எப்படி இருக்குது, இந்த மக்களுடைய வாழ்வியல் பிரச்சனை என்ன இருக்குதுன்னு ஒவ்வொன்றையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் இன்றைக்கி இந்த தேர்தல் அறிக்கையில் வெளியே வந்திருக்குது. இன்றைக்கி பெண்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறதுன்னு சொன்னது மாதம் 8500 ரூபாய். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து 1000 ரூபாய் வந்து கொடுக்குறோம். அதுவே மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி இதே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துன்னா மாதம் 8500 ரூபா கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தயாரித்தது இன்றைக்கி உலக புகழ்பெற்ற ஒரு பொருளாதார மதிய சிதம்பரம் அவர்களும் ரகுராம் ராஜன் அவர்களும் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் தயாரித்த தேர்தல் அறிக்கை தான் இது. சும்மா ஜஸ்ட் போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற மாதிரி பிஜேபி மாரி 15 லட்சம் போடுவேன், பெண்கள் இது விவசாயிகளுக்கு இரட்டிப்பு பொருளாதாரத்தை உருவாக்கி கொடுப்பேன், இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் லைக் தட்டுங்க நம்ம சொல்லிட்டுலாம் போல. இல்ல, பொருளாதார நிபுணர்கள் தயாரிச்சா கூட இங்க வந்து இந்தியாவில் அது சாத்தியப்படுமா? இது எத்தனை ஆண்டு காலம் ஆகும்? அதை பத்தின தெளிவு வேணும்ல. இங்க கூட தமிழ்நாட்டுல கூட தான் பொருளாதார நிபுணர்கள்லாம் குழு அமைத்து பண்ணாங்க, குழுவோட இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இது எப்படி நடைமுறைப்படுத்தப்படும், இதுக்கான நிதி எங்கிருந்து பெறப்படும்ங்கிறது ரொம்ப தெளிவா சிதம்பரம் அவர்கள் நேற்று கேட்டது ஒரு தனியார் டிவிக்கு ஒரு தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. அதில் எல்லா விதமான தெளிவும் சொல்றாரு. மொத்த ஜிடிபியில 1% தான் செலவாகுங்கிறத சொல்லியிருக்கிறாரு. மொத்த ஜிடிபியில இது 1% தான் செலவாகும். இது ஒன்றும் ஒரு பெரிய இதில் நீங்கள் ஆண்டுக்கு வந்து கார்பரேட்டுங்களுக்கு 1.5 லட்சம் கோடி வந்து நீங்கள் வரியை வந்து தள்ளுபடி பண்ணும்போது, அவங்களுக்கான 30% கார்பரேட் வரியை தள்ளுபடி பண்ணும்போது அது ஏழை மக்கள் கொடுக்கறதுல எந்த விதமான பிரச்சனையாக வராது. அது இந்தியா பொருளாதாரம் தாராளமாக தாங்கும்னு சொல்லியிருக்கிறார். இதை விட ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை யார் கொடுக்க முடியும்? சிதம்பரம்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமும் இந்த நாட்டுடைய அதிக நிதி பட்ஜெட்டை சப்மிட் பண்ண ஒரு நபர் அவர் அதுக்கான தெளிவான ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாரு. இதை விட ஒரு பெரிய உத்தரவாதம் கிடைக்குமா, இது நான் சாத்தியப்படுமா, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, இதில் ஒரு பாஜகவுடைய பயத்தை காட்டுது. அவங்க தான் இந்த ஒரு வாக்குறுதிக்கு வந்து இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்துக்கு ஏற்பட்டிருக்கு. அது தேர்தல் வாக்குகளை அவங்களுக்கு குறிவைக்குங்கிற ஒரு பயத்தில் தான் இது போன்ற ஒரு தவறான தகவலை மக்கள் மத்தியில் அவங்க பரப்பிட்டு இருக்கிறாங்க. இது சாத்தியப்படுமா, இதெல்லாம் முடியுமாங்கிறது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவொடனே நடக்குதா இல்லைன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் 10 வருடம் ஆட்சியில் இருந்துட்டு நீங்கள் சொன்னது என்னெல்லாம் முதல்ல செஞ்சுருக்கிறீங்க? 10 வருட ஆட்சியில் நான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன், எனக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கறத தவிர்த்துட்டு நீங்கள் இது எங்களுடைய அறிக்கையை எடுத்து வச்சுக்கிட்டு அதனுடைய நீங்கள் பொது வெளியில் அதை பற்றி நீங்கள் பேசுறது உங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கி இருக்குதுன்றது இந்த தேர்தலுடைய மிகப்பெரிய வெற்றி எங்களுடைய தேர்தல் அறிக்கை தான்.